ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய வாய்ப்பாக பாருங்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்கள். தடைகள் வந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி நம்மை வந்தடையும் என்பதோடு வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல அதுவே நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க வழிவகுக்கும். அவ்வாறு நம்மை நாமே செம்மைப்படுத்தி செதுக்கிக் கொள்ள வழிகாட்டுகிறது இந்நிகழ்ச்சி. மக்கள் வணக்கம். இது புத்தம்புது காலை. காலை நேரத்தை இனிமையுடனும் ஆன்மீக உணர்வுடனும் தொடங்க வைக்கும் இந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பக்தி பாடலை அதன் இயல்பான ராகத்தோடு இனிமையாக பாடி அந்த பாடலில் உள்ள அர்த்தம், அதன் ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள தத்துவங்களை எளிமையாக அனைவருக்கும் புரியும்படி பகிர இருக்கிறோம். இசையின் இனிமையும் பக்தியின் பெருமையும் ஒன்றிணையும் இந்த தருணத்தில் மனதை அமைதியாக்கிக் கொண்டு தெய்வீக உணர்வில் மூழ்கி இந்நாளினை இறை நம்பிக்கையுடன் தொடங்க வழிவகுக்கும் இப்பகுதி தெய்வீக கீர்த்தனை. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். தெய்வீக கீர்த்தனையில் இன்று நாம் பார்க்க போகும் பாடலின் எண்ணிக்கை 21. திருமூலரின் திருமந்திரத்தில் இந்த பாடல் வரிகள் மிகவும் அற்புதமாகவும் படிப்பதற்கும் கேட்பதற்கும் சிறப்புடையதாகவும் இருக்கும். இதோ அந்த பாடல் வரிகள். வான பெருங்கொண்டல் மாலையன் வானவன் ஊனப்பிறவி ஒழிக்கும் ஒருவனை கான களிறு கதற பிளந்த எம் கோனை புகழுமின் கூடலுமாமே. வான பெருங்கொண்டல் மாலன் வானவர் ஊனப்பிறவி ஒழிக்கும் ஒருவனை கான களிறு கதற பிளந்த எம் கோனை புகழுமின் கூடலாமே. இந்த வரிகள் எத்தனை அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கான களிறுன்றாரு. இந்த கான களிறு என்பது என்ன அப்படின்னு பார்க்கணும். சிவபெருமானினுடைய அழகிய நிலையங்களில் பார்க்கின்ற பொழுது இந்த கான களிறு, கானம் அப்படின்னா கானகம், கானகம் அப்படி சொன்னா காடு. அந்த காட்டிலே தாருகாவனம் என்கின்ற காடு. அந்த தாருகாவனத்திலே இருக்கக்கூடிய காட்டிலே முனிவர்கள் எல்லாம் வாழ்ந்து வந்தாங்க. அந்த முனிவர்களுக்கெல்லாம் என்னென்னா, நம்ம யாகம் செய்கிறோம். அப்படி நம்ம யாகம் செய்யும் பொழுது நமக்கு தானே சக்தி அதிகமாக இருக்கும். இதுக்கு எதுக்கு நம்ம சிவபெருமானை போய் வணங்கணும் அப்படி என்ற அகங்காரம் தலையில் ஏறி உட்கார்ந்துருது. மனிதனுக்கு பார்த்தோம்னா 3 நிலைகளில் இருக்கும். ஆணவம், கண்மம், கர்மம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆணவமோ கண்மமோ இது இருந்ததுன்னாவே மனிதர்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே சிரிஞ்சு போகும். ஒரு ஆணவம் பிடிச்சவன் எப்படி அலையிறான் பாருன்னு. கண்மம் என்பது போன ஜென்மத்தில் செய்த பாவம், இந்த ஜென்மத்தில் செய்த பாவம். இப்படியெல்லாம் வரக்கூடிய நிலையை தான் இவர் அழகாக எடுத்து சொல்கிறாரு. இந்த இடத்துல அந்த ஆணவமானது இந்த முனிவர்களுடைய மனதிலே ஆட்டி படைக்கிறது. அப்படி ஆட்டி படைக்கும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஏன் சிவபெருமானுக்கு இந்த ஆகுதி கொடுக்கணும், எல்லாத்தையுமே செய்யணும், அவரை எதுக்கு நம்ம அவருடைய மந்திரம் சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தாருகாவனத்தில் இருக்கின்ற முனிவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு யாகம் வளர்க்குறாங்க. அப்படி யாகம் செய்யும் பொழுது அந்த யாகத்தில் இருந்து ஒரு யானை வெளிப்படுகிறது. அப்படி அந்த யானை வந்த உடனே அந்த யானைக்கிட்ட என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னா, சிவபெருமானை நீ அழித்து விட்டு வா. நகைச்சுவையாக இருக்கு இல்லைங்களா? சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாத கடவுள். அதில் பார்க்கும் பொழுது அந்த ஐயனும் சரி திருமாலும் சரி அடிமுடி காணாமல்
அவர் எங்கே இருக்காருன்னே தேடி தேடி பார்த்துட்டு எங்கேயுமே கிடைக்கல அவருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்து என்ன சொல்ற, அவரை அழிச்சிட்டு வான்னா ஒரு நிமிடத்தில் ஆகக்கூடிய காரியமா இது. பார்த்துட்டு உடனே சொல்றாரு, நீ அழிச்சிட்டு தானே பாரு, சரி நீ அழி பார்ப்போம் அப்படின்னு இவர் சொல்ல, அவர் என்ன செய்கிறாருன்னா வந்து மோதுது பாருங்க. அந்த யானையை கதறும்படி பிளந்து, அந்த கானகத்தில் இருக்கக்கூடிய அந்த தாருகாவன காட்டில் இருக்கக்கூடிய அந்த முனிவர்கள் ஏவிய அந்த யானையானது இவரை தாக்குகிறது. அப்படி தாக்கும் பொழுது சிவபெருமான் அதை இரண்டாக பிளந்து, எதை? அந்த யானையை பிளந்து. அப்படி யானையை பிளக்கின்ற பொழுது ஒரு சத்தம் கேட்குமா இல்லையா? அது சத்தமும் கேட்கும், அது கதறுது. ஒருத்தன் வலிமை உடையவன் வலிமை இல்லாதவனை நம்ம தாக்கினோம் என்றால் அவன் என்ன பண்ணுவான்? இன்னும் சொல்லாமல் அப்படியே இருப்பானா? நிச்சயமாக இருக்க மாட்டான். அவன் கத்துவானா இல்லையா? அந்த கதறலை போல தான் இங்கே யானையானது அப்படியே கத்துது, பிளிருது, அப்படி சத்தம் அப்படியே நாலா பக்கமாக சதறுது. அந்த சத்தத்தில் அவர் அதை இரண்டாக பிளந்து அதன் தலையின் மீது தன்னுடைய காலை எடுத்து வைக்கின்றார். இந்த நிகழ்வை தான் கஜேந்திர சம்ஹாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு கஜேந்திர மோட்சம் என்றது வேறு இடத்துல திருமால் வந்து கொடுப்பாரு, அது வேறு. ஆனால் இங்கே வந்து கஜேந்திர சம்ஹாரம் என்றால் அவரை வதம் செய்வது. எதை? அந்த முனிவர்கள் அனுப்பிய அகங்காரத்தோடு தோன்றிய யானை என்பது யானை அல்ல. இங்கு அந்த முனிவர்களுடைய அகங்காரம் இது சூட்சமமாக இதை வந்து உள்ளார்ந்து பார்க்கின்ற பொழுது இதில் வந்து நமக்கு தெரியுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யானைன்னா யானை கிடையாது, யானை எனப்படுகின்ற ஆணவம். அந்த ஆணவத்தை இவர் அழித்து அதன் மேல் தோலை இவர் அணிந்து கொள்கிறார். மேலே அணிந்து கொள்கிறார் என்பதற்கு என்னன்னு கேட்டால், அதை ஆணவத்தை அடக்கி அதை அடக்கணும் உடனே அவங்க எப்படி ஆயிடுவாங்க? சரணாகதி அடைஞ்சிடுவாங்க. அப்போ சரணாகதி அடைந்தவர்களை அவர்கள் என்ன செய்வார்? தம்முள் அடக்கி கொள்வார், தம்முள் இணைத்து கொள்வார், தம்முள்ளே சேர்த்து கொள்வார், அவர்களுக்கு மோட்சம் கொடுப்பார். அதுபோல தான் இந்த இடத்துலையும் சிவபெருமான் அந்த யானையினை அழித்து அதை வதைத்து அது கதறும்படி அதை பிளந்து அதனுடைய தோலை அணிந்து கொண்டார். அப்போதான் தெரியுதான், கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுறியா அப்படின்னுவோம் பெரியவங்கன்னா. அதுபோல தான் இங்கே என்ன ஆகுதுன்னா, இவருக்கு அந்த யானையினுடைய அகங்காரம் அடக்கி விட்டாருன்னா, அப்போ அதுலேருந்து நிறைய வரும் அந்த தாருகாவனத்தில். அது பெரிய கதை. அது பெண்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல தான் வரும் பொழுது அவர் தட்சிணாமூர்த்தியினுடைய வடிவமே வரும். அது வந்து இந்த கதையினுடைய தொடர்ச்சி. ஆனால் இவர் இந்த இடத்துல திருமூரர் சொல்கிறது என்னன்னா, அந்த அடக்கினார். அத்தகைய பெருமையுடைய சிவபெருமானை முனிவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அவரிடத்தில் சரணாகதி அடைந்தார். இப்படிப்பட்ட இறைவனிடத்தில் நாமும் வணங்கினோம் என்றால் நம்முடைய பாவங்கள் நீங்கி என்ன ஏற்படும் என்றால் வாழ்வில் நிம்மதி கிடைக்கும். நிம்மதி மட்டும் கிடைக்கிறது மட்டும் இல்லை, நாம் அடையக்கூடிய உயர்ந்த பதவியானது கிடைக்கும். அந்த சிவ பதவியாக்கிய முக்தி கிடைக்கும் என்பதை கூறி உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன். வணக்கம்.